Hey Rockstars, good evening. So எல்லாமே ஒரு புது லொகேஷனில் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சென்னை வந்திருக்கேன். ஸோ ஒரு 5 days நெக்ஸ்ட்டு இங்கே தான் இருக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நாம் என்ன பார்க்க போகிறோம், நம்மளோட ப்ரைவேட் ஏரியாவை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத தான் ஃபுல் கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒரு டீனேஜில். ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணிடும். பட் யூ நீட் டு நோ தட். ஸோ அதை பற்றி தான் இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகாஸ் யோர் டேட் ஒன்ட் டீச் இட், யோர் பிரதர் ஒன்ட் டீச் இட். பட் நம்ம சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்காக இதை கன்சிடர் பண்ணுவோம். பிகாஸ் இது எல்லாருக்குமே தெரியணும். இது வந்து டேபுவான டாபிக், நம்ம பேசவே கூடாது. இந்த டாபிக்ஸ்லாம் பேசினா awkward அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். If that sounds interesting, let's roll the intro. So number one, it's about your underwear. So நம்ம என்ன டைப் ஆஃப் அண்டர்வேர் போடுறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எப்போவுமே காட்டன் அண்டர்வேர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண பாருங்கள். ஏன் காட்டன் அண்டர்வேர்ஸ்னா அப்போ தான் ப்ரீதபிள் இருக்கும். ஸோ ப்ரீதபிள் இருந்தால் தான் உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸுமே வராது. ஸோ தட் அந்த ஏரியா வந்து உங்கள் ப்ரைவேட் ஏரியா ரொம்ப ஹீட்டாக இருக்காது. ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் இருந்தால் தான் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் வராது. அதே சமயத்தில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, கார்னர் எட்ஜஸ்லலாம் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கு காரணம் ஒரு ப்ராப்பரான அண்டர்வேர் இல்லாதனால. ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் ஒரு நீட்டான பிராண்டாக போக பாருங்கள். நீட்டான லைக் ரொம்ப காஸ்ட்லியாக போகணும், கொஞ்சம் நீட்டான பிராண்டாக. அண்ட் அதே சமயத்தில் 24/7 பாக்ஸஸ் போடாதீங்க. ஏன் பாக்ஸஸ் போடக்கூடாதுன்னா உங்களோட பால்ஸ் இருக்க ஏரியா ரொம்ப கீழே வர ஆரம்பிச்சிடும். லைக் ஸோ உங்களுக்கே கொஞ்சம் நாளடைவில் உங்களுக்கே கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் ஆரம்பிச்சிடும். யூ வில் ஃபீல் லைக் ஓகே கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறதுக்காக. ஸோ எப்போவுமே கொஞ்சம் ஒரு டீசெண்டான ஃபிட்டான அண்டர்வேராக போட ட்ரை பண்ண பாருங்கள். வீக்கட்டாக இருக்கலாம், இல்லைனா ட்ரங்க்ஸ் டைப்பாக இருக்கலாம். பாக்ஸஸ் போடலாம், இல்லவே இல்லை கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எப்போவுமே லூஸாக இருக்கிற மாதிரி போடாதீங்க. சம்டைம்ஸ் போட்டுக்கலாம். வீட்டில் இருக்கும்போது, நைட்டு தூங்கும்போது இட்ஸ் கம்ஃபர்டபுள். அதே சமயத்தில் போடாமல் இருக்காதீங்க. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்மளுக்கு வந்து சன் ரேடியன்ஸ் அதிகமாக இருக்குது, எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அந்த சன் பர்ன்ஸ் வரும், பிக்மெண்டேஷன் வரும், அண்ட் டீஹைட்ரேஷன் வரும். ஸோ இதுக்கு நம்ம ஆலோவேரா யூஸ் பண்ணலாம். ஸோ ஆலோவேரா ஒரு இம்பார்ட்டண்டான இன்கிரீடியன்ட் ஸ்கின்னுக்குன்னு வரும்போது அது உங்களோட ஸ்கின் ஹைட்ரேட் பண்ணுறதுக்கும், மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஸ்மூதன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. பட் அதை எடுத்து பீல் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்கு Mamaearth has launched ஆலோவேரா ஜெல் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் அண்ட் ஆலோவேரா ஃபேஸ் வாஷ். ஸோ இது ரெண்டுமே உங்களோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி ஹைட்ரேட் பண்ணி ஸ்மூத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது. ஸோ ஆலோவேரா மட்டும் இல்லாமல் இதில் அஸ்வகந்தாவும் சேர்த்து இருக்கு. அஸ்வகந்தா உங்களோட ஸ்கின் நல்லா யூத்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ இது எல்லா ஸ்கின் டைப்புமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்கின் நல்லா ரேடியண்டாக ஸ்மூத்தாக ஹைட்ரேட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ட்ரை திஸ். அண்ட் இதுக்கு மேட் சேஃப் சர்டிஃபிகேட் இருக்கு. மேட் சேஃப் சர்டிஃபிகேட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்ஸின்ஸ் அண்ட் எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் தான் அது. ஸோ நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்குற ஒரு ப்ராடக்ட்டுமே அவங்க ஒரு ட்ரீயை, ஒரு பிளான்ட்டை வந்து பிளான் பண்ண போறாங்க. ஸோ அதோட ஜியோலாஜிக்கல் லொகேஷன் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. நம்மளோட கூப்பன் கோட் Maverick 2022. ஸோ இந்த கூப்பன் கோட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க Amazon, Purple, Nykaa இந்த 3 வெப்சைட்ஸ்லயுமே இருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் Mamaearth ஒரு இந்தியன் பிராண்ட், அப்சல்யூட்லி ட்ரஸ்டபிள். ஸோ எல்லா ஸ்கின் டைப்புமே நீ யூஸ் பண்ணலாம். இதோட யூசேஜ் ரொம்ப ஈஸி. ஒரு நார்மல் மாய்ஸ்சரைசர் எப்படி யூஸ் பண்ணுமோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதே மாதிரி தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்து உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் ரெகுலர் ஃபேஸ் வாஷ் மாதிரி தான். சம் அமௌண்ட் ஆஃப் எடுத்துட்டு உங்களோட ஃபேஸ் நல்லா வாஷ் பண்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஜென்டலா பேட் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்க. தட்ஸ் இட். கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அப்சல்யூட்லி வொர்த் இட்டா இருக்கும். சோ நம்ம செகண்ட் பாயிண்ட் என்னன்னா the ultimate is the cleaning process. To the reality into 2 weeks உங்களோட ஆர்ம்பிட்ஸோட உங்களோட பிரைவேட் ஏரியால ஸ்வெட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதே சமயத்துல அந்த ஸ்வெட்ஸ் ஃபார்ம் ஆறனால உங்களுக்கு இன்டெப்தான ஒரு worst ஸ்மெல்லிங் ஏரியாவா அந்த இடத்துல இருக்கும். யாருக்குமே உங்க ஃபியூச்சர் லைஃப்ல வரும்போது இப்ப இருந்தே நீங்க அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களோட பெட் லைஃப் நல்லா இருக்க போகுது. பிகாஸ் இல்லைனா உங்களோட பார்ட்னருக்கு ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அதே சமயத்தில் உங்களுக்கும் ஒரு பர்சனலாக ஹைஜீனாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹைஜீன், அதுக்கப்புறம் ஃபியூச்சரை பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கே ஹைஜீனாக ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்த எப்பயுமே எவ்ரி சிங்கிள் டே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து க்ளீனாக வாஷ் பண்ண பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக ஆர்ம்பிட்ஸ் கொடுக்குறீங்களோ அதை விட இன்டூ 2x நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் உங்களோட ப்ரைவேட் ஏரியா கொடுத்து க்ளீன் பண்ண பாருங்கள். நம்பர் 3 இஸ் த ட்ரிம்மிங் ப்ராசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ட்ரிம்மரை யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து ஷேவிங் பண்ணுவாங்க, இல்லைன்னா சிசர்ஸ் வச்சு பண்ணுவாங்க. என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸாக எது இருக்குன்னா ட்ரிம்மர் அண்ட் சிசர்ஸ். ஏன் ஷேவிங் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லைன்னா, ஷேவிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஈஸியாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்து டைமில் உங்களுக்கு ரொம்ப இச்சிங்காக இருக்கும், ஆக்வர்டாக இருக்கும். லைக் உங்களுக்கே கம்ஃபர்ட்
கம்ஃபர்டபுளாக இருக்காது. இன்னர்ஸ் போடும்போது, உட்காரும் போது, ஆஃபீஸில் உட்காரும் போது, ஸ்கூலில் உட்காரும் போது சத்தியமாக ரொம்ப இரிட்டேட்டிங்காக நீங்களே ஃபீல் ஆவீங்க. அதே சமயத்தில் ட்ரிம்மிங் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான ட்ரிம்மர் பயன்படுத்துங்க. ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக பண்ணுங்க. இது ரொம்ப வேகமாக பண்ணாதீங்க. பின்னாடி ரொம்ப பிரச்சனை அந்த இடத்துல கட் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் லைக் சம்திங் வெரி சீரியஸ் டு நோட். அதே சமயத்தில் சிசர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா டேம் ஈஸி. பட் என்னன்னா ஒரு ப்ராப்பரான ட்ரிம்மிங்காக இருக்காது. ஏன் சிசர்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்காதுன்னு சொல்லலாம், உங்களுக்கு அன்ஈவனாக ட்ரிம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நீட்டான ட்ரிம்மிங் ப்ராசஸாக இருக்காது. பட் அதே சமயத்தில் கம்ப்ளீட் சேஃப்டி. ட்ரிம்மர் யூஸ் பண்ணும்போதும் சரி, சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போதும் சரி, பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அது வந்து உங்களோட கம்ப்ளீட்டாக உங்கள் ஃப்யூச்சர், உங்களோட ப்ரைவேட் லைஃப் மொத்தமாக டிபெண்ட் ஆகிருக்குது அந்த இடத்துல தான். இந்த லாஸ்ட் அந்த ஃபைனல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அண்டர்வேர்ஸை எப்பயுமே 1 டேக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு நைட் ஃபால் இருக்குன்னா அப்படியே உங்களோட அண்டர்வேரில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேட் ஆர்டர் வரும் அந்த இடத்துலேருந்து. அது மட்டும் இல்லாமல் லைக் வாஷ் பண்ணுறதுக்கு போடுறீங்கன்னா அந்த ஸ்டெயின்ஸ் அப்படியே தெரியும். ஸோ இது டீனேஜில் இருக்கீங்க, அப்சல்யூட்லி இதெல்லாம் நடக்கிறது. நைட்டு தூங்கும் போது யூ மே ஹேவ் சம் லீக்கேஜ், இதெல்லாம் இருக்க செய்யும். ஸோ அதனால் எப்போவுமே நீங்களே வாஷ் பண்ணணும் உங்களோட இன்னர்வேர்ஸை. அப்படி இல்லைனாலுமே தயவு செஞ்சு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போடாதீங்க. 2 days 3 days போடும்போது தான் உங்களுக்கு பேட் ஆர்டர் அந்த இடத்துல வரும். ஸோ எப்போவுமே 1 டேக்கு மேலே உங்களோட அண்டர்வேர்ஸை யூஸ் பண்ணாதீங்க. அதே சமயத்தில் இந்த ஸ்டெயின்ஸ் வரதெல்லாம் ரொம்ப நார்மலான விஷயம். நைட் ஃபால் வரதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் லைக் உடனே போய் உங்கள் இன்னர்வேர்ஸை மாற்றிட்டு வந்துடுங்க. அதை நீங்கள் அப்படியே ஓவர் நைட் போடும்போது தான் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா ஃபார்ம் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு தெரியும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், லைக் ஒயிட் பேச்சஸ் மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்பயுமே 1 டேக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி நாட் குட் ஃபார் யுவர் ப்ரைவேட் ஏரியா. அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்ஹெல்தி. ஸோ அண்ட் பேசிக்கலி தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மாதிரி உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from your Maverick. Tada, bye bye, take care, peace out.